நம்ம தான் லிரிக்ஸ்னாலே நம்ம தான். இந்த பாட்டுக்குள்ள பரபரன்னு இலக்கியத்தை தூவுங்க, பரபரன்னு காதலை தூவுன, பரபரன்னு ராமாயணத்தை தூவுன, பரபரன்னு காமத்தையும் தூவி அப்படி எடுத்தா இப்ப நமக்கு கிடைக்கிற பாட்டு எனக்கு ஒட்டிக்கிச்சு. இப்ப எனக்குள்ள வந்து வைரமுத்து சாருடைய ஆவியை வந்து உள்ள போய் நான் வந்து வைரமுத்து சார் மாதிரி ஒரு விஷயம் ட்ரை பண்ண போறேன். சினிமா என்பது ஒரு தாகம், சினிமா என்பது ஒரு காமம், உடல் வேண்டுகிற ஒரு பசி சினிமா. ஏன் என்று யோசித்து பார்த்தேன். சினிமா தான் மனிதனை நஷ்டப்படுத்தாமல் அனுபவப்படுத்துகிறது. மழை அடிக்கிறது, நீ நனைய மாட்டாய். தீ எரிகிறது, நீ பொசுங்க மாட்டாய். புயல் அடிக்கிறது, நீ காணாமல் போக மாட்டாய். யாரோ துன்பப்படுகிறார்கள், ரத்தம் தெரிக்கிறது, ஆனால் நீ பத்திரமாகத்தான் இருக்கிறாய். இந்த செக்யூர்டு ஃபீலிங் தான் சினிமா மனிதனுக்கு கொடுக்கிற அனுபவம். உடல் பாதிப்பு ஆகாமலேயே உலக அனுபவங்களை உனக்குள் ஊட்டுவது சினிமா. உலக சினிமா அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ராவணன் படத்தையும் வைக்கலாம். நிறைய பேர் ரெக்வஸ்டா கேட்டது என்னமோ இந்த உசுரே போகுது பாட்டை பத்தி சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். ஆனா இந்த பாட்டை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு ஃபேவரட்டான ஒரு பாட்டு காட்டுச்சிரிக்கி அப்படின்ற பாட்டு. ஸோ இந்த பாட்டுக்குள்ள வந்து சிலப்பதிகாரமும் இருக்கு, ராமாயணமும் இருக்கு. எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். டைம் இல்ல. தண்டை அணிஞ்சவ கொண்ட அறிஞ்சதும் அண்ட சராசரம் போச்சு. தண்டை அணிந்தவள் யார்? கண்ணகி. அதாவது தன்னுடைய கணவன் வந்து அநியாயமாக கொல்லப்பட்டான், அதுக்காக அவ தலை முடிய விரிச்சு போடுறா. மூணாவது அண்ட சராசரம் போச்சு அப்படின்லாம். அவளுடைய கோபத்தினால மதுரை மாநகரமே தீக்கரை ஆயிடுச்சு. இப்ப அடுத்து நீங்க ராமாயணம் எங்க இருக்குன்னு கேட்கலாம். அடுத்த வரியா அவர் சொல்றாரு, வண்டு தொடா முகம் கண்டு வண்ணாந்தரம் வாங்குதே பெருமூச்சு. வண்டு தொடாமுகம், அதாவது காட்டுக்குள்ள இருக்கிற வண்டு தேனி இது எதுவுமே தொடாத ஒரு முகம். ஒரு காடே பார்த்து வியந்து ஏக்கத்துல கேக்குது எப்படிப்பட்ட ஒரு அழகி அப்படின்னு சொல்லி பெருமூச்சு விடுது. சோ அதுதான் இந்த வரிகளுக்கான அர்த்தம். இந்த திருப்பத்தை நீ எதிர்பார்க்கல இல்ல. ஸோ இப்போ நம்ம உசுரே போகுது பாட்டுக்குள்ளே போகலாம். இந்த பாட்டு தான் படத்துக்கு வந்து முதல் பாட்டு. இந்த பாட்டுக்கு இசையமைத்தவர் ஏஆர் ரஹ்மான். காட்சி ரீதியிலையும் மணிரத்னம் அவர்கள் கலக்கியிருப்பாங்க. ஸோ இந்த பாட்டில் வந்து இப்போ என்னன்னா, ஒரு பக்கம் ராவணனுடைய காதல் முதல் தடவை பார்க்குறான், அவனுக்கு வந்து காதல் வந்துடுது. ஸோ இப்போ வந்து ராவணன் மேலேயும் பழி போடக்கூடாது, சீதை மேலேயும் பழி போடக்கூடாது. ராவணன் காதல் கொள்வதால் இது ஒரு தலை காதல் அல்ல, 10 தலை காதல். It's not just that, it's just that what you need by setting a landscape, we're not doing a documentary, you're trying to make a story plausible. So you try to pitch it in a fashion which is as close to real as possible. Making it 100% real is not the only criteria. What you look for in reality is an emotional reality, and that you try to do it as well as you can. ஸோ ஒரு 2 நாள் இந்த பாட்டோட சுச்சுவேஷன் கேட்டுட்டு தூங்காமலே இருந்தாராம் கவிஞர். கத்தி மேல நடக்கிற இந்த சுச்சுவேஷனுக்கு என்னென்ன வார்த்தைகளை எழுத போறோம் அப்படின்றதே வந்து அவருக்கு பயமா இருந்ததுதான். இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அடுத்தவன் மனைவி மேல ஆசைப்படுற ஒரு விஷயத்த நியாயப்படுத்தக்கூடாது இந்த பாட்டுல. ஸோ இவ்வளவு விஷயம் இருக்கும்போது அவன் வந்து ராவணன் வந்து தனக்குள்ள போட்டு புழுங்குறான், சாகுறான். இந்த பூமியில எப்ப வந்து நீ பிறந்த, என் புத்திக்குள்ள தீ பொரிய நீ விதைச்ச. பூமியில நீ வந்து எப்ப வந்து நீ பிறந்த, என் புத்திக்குள்ள நீ வந்து ஒரு தீப்பொறியா வந்து விதைச்சிட்ட அப்படின்னு சொல்லி அந்த வரியை வந்து எழுதுறாரு. எப்பயோ பிறந்து நீ என்னை வந்து இப்ப வந்து பாக்குற, பார்த்த உடனே எனக்கு வந்து இப்படி வந்து பத்திக்குச்சு. அடி தேக்கு மர காடு பெருசுதா, சின்ன தீக்குச்சி ஒசரா சிறுசுதா. அடுத்த வரி ரொம்ப முக்கியமானது. இது ஒருதலை காதலுக்கும் பொருந்தா காதலுக்கும் பொருந்துற ஒரு வரின்னு சொல்லலாம். அடி தேக்கு மர காடு பெருசுதான், சின்ன தீக்குச்சி ஒசரம் சிறுசுதான். ஸோ தேக்கு மரக்காடு எவ்வளோ பெருசாக இருக்கும்னு தெரியும். ஒரு என்ன சொல்றது, வானை முட்டுகிற அளவுக்கு வந்து ஒரு உயரம் கொண்ட ஒரு தேக்கு மரக்காடு, ஒரு தீக்குச்சியோட ஒசரம் நம்ம விரலை விட சின்னது. ஸோ அந்த தீக்குச்சி வந்து பத்திக்குச்சுன்னா அது வந்து இந்த தேக்கு மரக்காடோடைய மொத்த உயரத்தையும் எரிச்சு சாம்பலாக்கிடும். ஸோ அந்த மாதிரி தான் ஒருதலை காதலும் சரி,
ஈவன் ராவணன் கொண்டிருக்கக்கூடிய இந்த பொருந்தா காதலும் சரி அவனையே அழிச்சிரும் அப்படின்றாரு. காடு பெருசுதான், சின்ன தீ குச்சி ஒசரம் சிறுசுதான், ஒரு தீ குச்சி விழுந்து பிடிக்குதடி, கருந்தேக்கு வர காடு வெடிக்குதடி. இது என் இடம், என் கோட், கடவுளே வந்தாலும் எதுவும் மாற்ற முடியாது. அந்த அழகை வந்து டிஸ்கிரைப் பண்ணணும். ஆனா இது எப்படி சொல்ல போறாருன்னு நீங்க நினைக்கலாம். அவ வந்து வேணான்னு சொல்லி உதட்ட சுழிக்கிறாள்ல, அந்த உதட்டு சுழியிலே வந்து இவனுடைய உசுர் வந்து போயிடுச்சு. உசுரே போகுதே உதட்ட நீ கொஞ்சம் சுழி கையில. எவ்வளவு பெரிய தலைவன் ராவணன், அவன் காதல் கொள்றான், அவன் வந்து கெஞ்சறான் சீதை கிட்ட, நான் வந்து மாமன் தவிக்கிற மடிப்பிச்ச கேட்கிறேன், மனச தாடிய மணிக்குயிலே அப்படின்னு. ஓ மாமே தவிக்கிற மடிப்பிச்ச கேக்குற, மனச தாடிய மணிக்குயிலே. நீ வந்து என்னை விட்டு ரொம்ப தூரமா தான் இருக்க, அதாவது உனக்கும் எனக்குமான தூரம் அதிகம்தான், ஆனாலும் உன்னை தொட சொல்லி தீண்ட சொல்லி என்னுடைய 5 விரல்கள் வந்து நினைக்குது. கரச்சீமையில் நீ இருந்தோ ஐவிரல் தீண்டிட நினைக்குதடி. அடுத்து முக்கியமான ஒரு விஷயம், நீ இன்னொருத்தவனுடைய மனைவி, இன்னொரு விஷயம் நீ வந்து ஒரு கோவக்காரி, அதை ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி அக்னி பழம்னு தெரிஞ்சிருந்தோம். அக்னி பழம் ஒரு நெருப்பு பழம் நீன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் உன்னை வந்து காதல் கொண்டு உன்னோட வாழணும்னு சொல்லி என் மனசு தவிக்குதுன்றத வந்து கவிஞர் இந்த 2 வரிகள் இப்படி எழுதியிருக்காரு. அக்கினி பழம் என்ன தெரிஞ்சிருந்தோ அடிக்கடி நாக்கு துடிக்குதடி. மறுபடியும் நெஞ்சுவலி வந்துட்டா? உடம்பும் மனசும் தூரம் தூரம் தான், ஆனா என்னுடைய மனசு சொல்றத என் உடம்பு கேட்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி ஏங்குறாரு, அந்த தவிப்புல தவிக்கிறாரு. உடம்போ மனசும் தூரம் தூரம் ஒட்ட நினைக்க ஆகல, மனசு சொல்லும் நல்ல சொல்ல மாய உடம்பு கேட்கல. என் உயிர் வந்து தடங்கெட்டு தவிக்குது, அதனால என்ன ஆகுது, தைலாங்குருவி வந்து ஒன்னு உட்காந்து என்னை பார்த்து சிரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. தவியா தவிச்சு உசுர் தடங்கெட்டு திரியுதடி, தைலாங்குருவி என்ன தள்ளி நின்னு சிரிக்குதடி. என் உசுர் வந்து ஏன் தடங்கெட்டு தவிக்குது, உன் மேல காதல் கொண்டதுனால, உன் மேல இருக்கிற ஆசையினால. அதை வந்து இப்போ இந்த இடத்துல ஏன் தைலாங்குருவி வரும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். தைலாங்குருவி அப்படின்றது குருவி வகையிலே இந்த குருவி வந்து பறக்கும் போதே பூச்சிகளை தின்னுக்கிட்டே வந்து போகுமா, அது வந்து பூமிக்கு கீழேயோ மரத்துக்கு கீழேயோ வந்து உட்காரதெல்லாம் ரொம்ப அரிதான ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட தைலாங்குருவி வந்து என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய நிலைமையும் பார்த்துட்டு ஒரு மரக்கில ஓரமா வந்து உட்காந்து நின்று சிரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மம்முதக்கிருக்கு தீருமா, அடி மந்திரிச்சு விட்ட கோழி மாறுமா. உன் மேல எனக்கு இருக்கிற இந்த காதல் கிறுக்கு அது வந்து தீருமா, ஏன்னா இந்த காதல் வந்து உன் மேல வந்து கலவி கொள்ளணுன்றதை விட உன் கூட இருக்கணும்ன்ற இந்த ஆசை வந்து தீருமா, மந்திரிச்ச விட்ட கோழி மாறுமா, மந்திரிச்ச விட்ட மாதிரி நான் வந்து இருக்கிறேன், இது எப்ப மாறும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. என் மயக்கத்தை தீத்து வச்சு மன்னிச்சிருமா, என் மயக்கத்தை தீத்து வச்சிரு. ராவணன் வந்து ஒத்துக்கிறான், இவளை காதலிப்பது பாவம் தான், இந்த பாவத்தை என்னை வந்து தீத்து வச்சிரு, நான் உன்னை காதலிக்கிறேன், எண்ட் ஆஃப் தி டே என்னை வந்து மன்னிச்சு விட்டுரு. சந்திரனும் சூரியனும் சுத்தி ஒரு கொட்டி வருகுதே. இயற்கையில வந்து ஒரு சில விஷயங்கள் எப்பயாவது நடக்கும்னுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து சந்திரனும் சூரியனும் ஒரே கோட்டில், அதாவது ஆப்போசிட், சூரியன் நிலவு, இப்போ வந்து ஒரு ரகடான ஒரு பையன், சாஃப்டான ஒரு கேர்ள், இவங்க 2 பேரும் ஆப்போசிட், இவங்க 2 பேரும் மீட் பண்ற ஒரு இடத்துல வந்து அந்த இடத்துல கவிஞர் வந்து அந்த ஓமை வைக்கிறாரு. சத்தியமும் பத்தியமும் இப்ப தலை சுத்தி கிடக்குதே. சத்தியம், என்னை நம்பி ஒரு ஊர் இருக்கு, என்னை நம்பி ஒரு நாடு இருக்கு, நான் வந்து உண்மையானவனா நேர்மையானவனா வாழ்ந்தவன், ஆனா இப்போ உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் சத்தியமும் பத்தியம்னா உங்க எல்லாருக்கும் தெரியும், பத்தியம்ன்றது வந்து இவ்வளவுதான் சாப்பிடணும், இதுக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றது. ஸோ அதுவே வந்து இப்ப தலை சுத்தி கிடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்? இந்த ஒரு காதல்னால. இந்த உலகத்தில் இது ஒண்ணும் புதுசில்ல, 1 2 தப்பி போகும் ஒழுக்கத்துல. மாஸ்டர் பிளான். அதாவது இன்னொருத்தவன் மனைவி மேல காதல் கொள்றது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இதுக்கு முன்னாடிலாம் வந்து மன்னர் காலங்கள்லாம் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி, இந்த உலகத்தில் இது ஒன்றும் புதுசு இல்லை, 1 2 தப்பி போகும் ஒழுக்கத்தில் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. விதி சொல்லி வழி போட்ட மனச புள்ள, விதி விலக்கில்லாத விதியும் இல்ல. இதுதான் விதின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த விதியை வந்து நிர்ணயிக்கும் போது அந்த விதிக்கு ஒரு விதி விலக்கு இருக்கும்.
அந்த மாதிரி ஒரு விதிவிலக்குல தான் நான் வந்து உன்னை காதலிக்கிறேன், அந்த விதிவிலக்கோட நீ வந்து என்ன திரும்பி பாப்பியா, காதலிப்பியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எட்ட இருக்கும் சூரியன் பார்த்து மொட்டு விரிக்குது தாமரை. தூரத்துல இருக்கிற சூரியன், இப்போ சூரியன் எங்கேயோ இருக்கு, தாமரை எங்கேயோ இருக்கு, ஆனா அந்த தூரத்துல இருக்கிற சூரிய ஒளிப்பட்டு தான் இந்த தாமரை மலருது. சூரியனும் தாமரையும் நேருக்கு நேர் தொடாது, ஆனா அந்த ஒளி இந்த விஷயம் வந்து படுறதுனால அந்த தாமரை வந்து மலருது. இந்த சூரியனுக்கும் தாமரைக்கும் இருக்கிற இந்த கேப் இருக்கு இல்லையா, அது வந்து தொட்டும் தொடாத ஒரு தூரம். எந்த சொந்த பந்தமும், அதாவது இதுக்கு இதுதான் சொந்தம் இதுதான் பந்தம்னு சொல்ல முடியாது, அதை ரெப்ரசன்ட் பண்ற 2 வரிகள். தொட்டு விடாத தூரம் இருந்தும் சொந்த பந்தமோ போகல. நீயும் நானும் வேற வேற தான், ஆனா உனக்கும் எனக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு, அதனாலதான் நம்ம வந்து மீட் பண்றோம், அதனாலதான் நான் வந்து உன் மேல காதல் கொள்றேன் அப்படின்னு வந்து இந்த இடத்துல ஸ்டேட்மெண்டா சொல்றேன். பாம்பா விழுதா ஒரு பாகுபாடு தெரியலையே. ஆலம் விழுதா பாம்பா, இப்போ வந்து இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய தெரியும், இந்த ஆலமரத்துல வந்து ஆல விழுது வரும். ஸோ அது வந்து ஆலம் விழுது வந்து அந்த பாம்போட இது மாதிரி தான் இருக்கும். ஆலம் விழுதா பாம்பா தெரியலேன்றாங்க. பாம்பா இருந்தோம் நெஞ்சு பயப்பட நினைக்கலையே. ஸோ நீ வந்து பாம்பு, அதாவது எதிரியோடைய மனைவி, என்னதான் நான் உன்னை காதலிச்சாலும் நீ எனக்கு கக்க போறது என்னமோ விஷத்தை தான், நீ வந்து என்னை வந்து கொல்ல தான் போற, ஆனாலும் நான் வந்து உன் மேல காதல் கொள்றேன். சோ நீ வந்து பாம்பா இருந்தாலும் நெஞ்சு பயப்பட தோணலையே அப்படின்னு சொல்லி எழுதிருக்கேன். எங்கட்டையும் ஒரு நான் சாயலாம், என் கண்ணுல உன் முகம் போகுமா. இப்ப வர வரிகள் வந்து the depth of loveன்னு சொல்லுவாங்கல்ல, எந்த அளவுக்கு ஒரு மனுஷன் வந்து காதலிப்பாங்க அப்படின்ற மாதிரி. நானும் ஒரு நாள் சாகலாம், அதாவது என் கட்டையும் ஒரு நாள் சாகலாம், என் கண்ணுல உன் முகம் போகுமா, நான் வந்து செத்தாலுமே என் கண்ணுக்குள்ள இருக்கிற உன்னோட முகத்தை வந்து யாராலையுமே அழிக்க முடியாது, உன்னோட நினப்பை வந்து என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது, இது வந்து என்னுடைய காதலின் ஆழத்தை குறிக்கிற ஒரு விஷயம்னு சொல்றாங்க. எண்ட் ஆஃப் தி டே நான் வந்து செத்துருவேன், உன்னாலதான் நான் சாவேன், நான் செத்தாலுமே எனக்கு உன்னோட நினப்பு இருக்கு இல்லையா, அந்த நினப்பு போதும் இந்த வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை வந்து வைரமுத்து அவர்கள் முடிக்கிறாங்க. வெரி குட்ரா, அது எப்பறம் என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆனா இந்த பாட்டோட எசன்ஸ் வந்து இன்னைக்கும் அது வந்து மறுபடியும் இன்னொரு பாட்டால மீட் பண்ண முடியாது. இந்த வீடியோட பிகினிங்லேயே சொல்லியிருப்பேன், இதுல வந்து ஒரு கத்தி மேல நடக்கிற கதை தான். ஏன்னா இதுல வந்து சீதை மேலையும் பழி போடக்கூடாது, ராவணன் மேலையும் பழி போடக்கூடாது, ஆனா 2 பேருக்கும் நடுவில் இருக்கிற அந்த காதல் பாண்டிங் வந்து சொல்லணும். ஸோ அதை வந்து எப்படியெல்லாம் சொல்ல முடியுமோ அப்படிலாம் வந்து சொன்னாங்க. உசுரே போகுதே உதட்ட நீ கொஞ்சம் சுழி கையில. உங்களுக்கு ராவணன் படம் அப்படின்னு சொன்ன உடனே ஞாபகம் வர முதல் விஷயம், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எது, நீங்கள் அதை வந்து எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், தமிழண்டா ரமேஷ் ஆகிய எனக்கு வந்து நான் வந்து ஒரு வீடியோ பண்ணுறதுக்கும் ரிசர்ச்சுக்கும் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டும் அதிகமாகுது. ஸோ உங்களால் முடிஞ்சது இந்த வீடியோ பிடிச்ச மாதிரி நான் இன்னும் நிறையா வீடியோ பண்ண போகிறேன். ஸோ சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எனேபிள் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து அதோடைய ஜிபே லிங்க் மற்றும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோடைய இதெல்லாம் வந்து கொடுத்துருக்கேன். உங்களால் முடிஞ்ச தொகையை வந்து அதில் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற எல்லா அமௌண்ட்டுமே என்னுடைய தயாரிப்பு பணிகளுக்காக நான் வந்து பயன்படுத்துவேனே தவிர மற்ற எந்த விஷயத்துக்காகவும் இல்லை. இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துருந்த இந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி. மென்மேலும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் தொடரணும். ஏன்னா நான் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பையன். நீ நல்லவையா. மீண்டும் இது மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழண்டா ரமேஷ். நன்றி, வணக்கம்.